மன்றத்தின் சார்பாக சுரேஷ்குமார் அவர்கள் மலர் மாலை அணிவிக்கிறார். இப்பொழுது வெங்கடேசன் அவர்கள் நாடகத்தை துவக்கி வைக்க உள்ளார். அவரை சிறிய உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீ அருள்மிகு செல்லாண்டியம்மன், அருள்மிகு கோட்டை மாரியம்மன், பால விநாயகர் தெய்வங்களின் திருவிழாவை முன்னிட்டு சின்னப்புலியூர் இளைஞர் நாடக மன்றத்தாரின் நாமக்கல் வானதி கதிர் வழங்கும் இயக்கத்தில் ஆத்தோரம் பூத்தமல்லி என்னும் வாழ்வியல் நாடகம் நடைபெறியுள்ளது. இந்நாடகத்தை காண வந்த அனைத்து சொந்த பந்தங்களுக்கும், இந்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இந்த சின்னப்புலியூர் சார்பாக ஊர் கொத்துக்காரன் என்ற முறையில் உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நாடகம் நடக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் அமைதி காத்து இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் இப்பொழுது நாடகத்தை துவங்கி வைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு சின்னப்புலியூர் இளைஞர் நாடக மன்றத்தாருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தம்பிங்க, இன்னைக்கு கூட வந்து வாழைக்காய் எடுத்துட்டு மார்க்கெட் போகணும். ஆனா அது வீட்டுல கடந்துட்டு போகுது. ராசமா சீட்டு கலந்தா வீணா போயிருமல்ல. ஆமா, வீணா போகுமாமில்ல. சரி சரி, இந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க. இல்லம்மா, நான் தண்ணியே ஊத்திக்கல. தண்ணி ஊத்திட்டு வந்து அப்புறமா பிரசாதத்தை வாங்கிக்கிறேன். இந்த மனுஷனை பாரு, தண்ணி வாக்கணும்னு சாமி கொண்டா போடு. சரி சரி, நானே வச்சு விடுறேன். ஆமா, ஏனுங்க என்ன மஞ்சள் வளப்ப இல்ல? நீ ஏன்னு கேக்குற? இது நம்ம பிள்ளைகளுக்கு மத்தாப்பு. ஆமா, ஏனுமா நேத்து வாங்குற வட்டாசு இன்னும் 2 நாளைக்கு வர மாட்டிருக்குது. இன்னைக்கு வேற வாங்கிட்டு வந்து பிள்ளைகளை இன்னைக்கு தீபாவளி நோம்பி. நம்ம பிள்ளைகள எல்லா பிள்ளைகளும் புதுத்துணி ஓட்டுட்டு பட்டாசு வெடிப்பாங்க. நம்ம புள்ள மட்டும் வேடிக்கை பார்த்தா நல்லாவே இருக்குது. அதனால வாங்கிட்டு வந்தேன். அடியே சின்ன மணி வெறிய மணி, ஐயா கூப்பிடுறாரு, வாங்கடி வெளிய. ஏனுங்க, ஆமா என்ன வெடி விட்ட சொல்ல வாங்கினீங்களாக்கு? ஆமா ஆமா ஆமா, பேச மாட்டீங்க. பேசுறேன். பையனை பெத்த மாதிரி வெடி வட்டாசால வாங்கி இருக்கிறீங்க. பெத்தது 2 போட்டோ இப்பத்தி போட்டு பேசுற பேச்சப்பாரு. நம்ம பிள்ளைங்க தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா இருந்தா தான் நமக்கு நல்லது. ஏனுங்கப்பா, என்ற மத்தாப்பு தானே பூ மாதிரி பொரியுது. ஆமா, அவன் மத்தாப்பு என்னப்பா பூ மாதிரி பொரியுது? இங்க பாருங்க, என் மத்தாப்பு இப்படி பூவா பொரியுதுல்ல? அருமையா பொரியுது. ஆமாப்பா. ஆமா, அவன் சொல்லிட்டு நீ சொல்லு. அடி எல்லா மத்தாப்பு பூவா தான் முழுங்க. இதை போய் தனியா உங்க ஐயங்கிட்ட சொல்லணுமாக்கு? நம்ம ஊழிதானே பேசினா பேசிட்டு போறாங்க. அதுக்கு என்ன? இந்தாமா, இங்க வாமா. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லங்க. நம்ம ஊழிதானே பேசினா பேசிட்டு போறாங்க. இந்தாமா, அப்புறமே இங்க அப்புறமே சொல்லுங்க. கண்ணாடி ஓட்டு கரகம் மத்தாப்பு இருக்குது. உனக்கு 3, உன் தங்கச்சிக்கு 2. எப்படி ஐடியா? என்னப்பா அது? அவளுக்கு மட்டும் 3 மத்தாப்பு, எனக்கு 2. என்னால ஒத்துக்க முடியாது. எனக்கு 3 வேணும். ஐயோ, எனக்கு 3 பத்தாதுங்க. எனக்கு வேணும். எதுக்கு இத்தனை வாடு? அந்த மத்தாப்பு வாங்கி ஆளுக்கு பாதியை பிச்சு கொடுங்க. ஆளை கூறு கட்டால 2 பொழுந்தா வெட்டியா போயிருப்படி அப்படிங்கிறீங்க? ஆமாங்கிறேன். அப்படின்னா கொடுங்க, அவன் நானே வச்சு விடுறேன். அவளுங்களுக்கு எதுக்கு ஓரியாட்டம்? இல்ல, நீங்க பேசிட்டு இருக்க அழகுல மயங்கிட்டுனுங்க. ஆடி பட்டாசு விடுங்க. ஐயோ, பட்டாசு தீர்ந்துருச்சுங்கம்மா. எங்க வச்சீங்க? பட்டாசு குடுத்தல எங்க வச்சீங்க? கை குடுத்தல எல்லாம் காலி அடிச்சுங்க. சரி விடுங்க. ஆமா, விடுங்க. விட்டுரு.
மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அங்கில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அங்கில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. வெளிச்சாமி வெளிச்சாமி டே, நம்ம தோட்டத்துக்கு போற வழியில அந்த இட்டாரி ஓரமா வேலி முள்ளெல்லாம் தலைக்கு அடிக்குனா அதை என்ன பண்ற நம்ம ஆளுங்க சொல்லி எல்லாம் வெட்டி போட்டு அப்புறம் நம்ம நெல்லுக்குத்தி காடு இருக்குல்ல, அட கொள்ளு போட்டிருக்கோம்லப்பா மேட்டுக்காட்டில், அது ஏகப்பட்ட களை ஏறி போச்சான். அது 10-15 பொம்பளைங்களை விட்டு கை கலையா பிடிங்கி போட்டு சொல்லு. ஒத்த கித்த போட்ட போறாளுங்க, ஒத்த போட்ட செடி வீணா போயிருமில்ல. அப்புறம் அந்த நம்ம யூரியா ஒரு 50 மூட்டை பவானி சுப்பிரமணியன்ல பவானியில் போட்டு வச்சிருக்கிறேன். டிராக்டர் எடுத்துட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. ஆமா, வர வழியில வர வாழையெல்லாம் பழுத்து எல்லாம் தொங்குது. காக்கா குருவி கொத்துது. வியாபாரி வர சொல்லு, பார்த்து இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டு போதோ அது தம்பி வாழையெல்லாம் வெட்டிப்படும். பொழுது விடிஞ்சு போச்சு. எங்கடா உன் தம்பி? தூங்கிட்டு இருக்கானா? வாடா வா டே வா. ஏண்டா விடிய 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போகுது. வெடிஞ்சு மணி 8 ஆனாலும் தூங்குறது. ஏடா இப்படியே தூங்கிட்டு கிடந்தேன்னா என்னால எந்திரிச்சு என்னால காலேஜ் போறதா? வந்துட்டுங்க. ஏய் என்னடா உங்க அண்ணங்கார என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் என்கிட்ட கேளு. பஸ்ஸுக்கு காசு வேணுங்கப்பா. பஸ்ஸுக்கு காசு வேணுமா? பஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும்? 500 ரூபாங்கப்பா. 500? விளையாடா. ஏடா இங்கிருந்து டவுன் பஸ் ஏறினா பவானிக்கு 4 ரூபா, அங்கிருந்து பெருந்தறிக்கு ஒரு 10 ரூபா எல்லாம் போதும். 20 ரூபா இருக்குது, வச்சுக்க போ. புக்கு வாங்குற காசு வேணுங்கப்பா. புக்கு வாங்கணுங்கப்பா. புஸ்தகம் வாங்குறியா? என்ன புஸ்தகம் வாங்கணும் என்கிட்ட விவரமா சொல்லு. அப்பா உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுங்க. ஏய் அந்த காலத்திலேயே நான் திண்ண பள்ளிக்கூடத்தில் 2வது வரலும் படிச்சவன்டா. என்னை இங்கிலீஷ் புக்கு, ஆங்கில புக்கு, கணக்கு புக்கு, மேக்ஸ் புக்கு. அப்படியா? ஏண்டா இதெல்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ? சரி, இதா காசு வச்சுக்க, புத்தகம்லாம் வாங்கிக்க. 500 ரூபா தான் அவன்கிட்ட கொடுத்துருந்தேன். டேய் இந்த இங்கிலீஷுன்னா அப்புறம் என்னமோ ஆங்கிலம்னா இதெல்லாம் நாங்கெல்லாம் அன்னைக்கு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. அப்பா அப்பெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தையும் இந்த வெள்ளைக்கார சுதந்திரம் கொடுக்கும் போதே இங்கிலீஷ் தனியா ஆங்கிலம் தனியா பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கப்பா.
அவ வெளிநாட்டுல இருந்து இங்க நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு மகளே ரெண்டா பிரிச்சு போடணும்ல. கண்டிப்பா பிரிச்சிருப்பாங்க. ஏய் இங்க பாருடா, அப்பா ஒழுங்கா பஸ்ல போகணும். இந்த படிக்கட்டுல நின்றுட்டு போக கூடாது. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற புள்ளைகளை வரைச்சு பாருங்க, ஏதாவது கேள்விப்பட்டேன் பல்லுகள்லாம் கட்டி விடுவேன். ஏய் போ, லேட் ஆகுதுல்ல, புஸ்தகம் வாங்கிட்டு சாயந்தரம் வந்து கணக்கு கரெக்டா சொல்லணும். போ. சரிங்க. அத்தையும் மாமாவும் ஏதோ வரும். வாங்க. என்ன மாப்பிள்ளை இந்த பக்கம் வாங்க மாப்பிள்ளை, காலேஜே போறீங்க. மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான், எப்படி இருக்கீங்க? வீட்டுல பிள்ளைகளாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. ஏய் நீ ஏன்டா நிக்கிற? போ, வேலை கறி விட்டு போய் காப்பி போட சொல்லு. போ. சரிப்பா. ஏய் போடா, காலேஜ் போடு. மாப்பிள்ளை என்ன காலேஜே போறீங்க? ஆமாங்க மாமா. மாப்பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை லீவு இருந்தா மொத்த உன்னை பார்க்கணும்னு சொல்லிச்சு, அப்படியே வந்துட்டு போயிருங்களேன். சரிங்க மாமா, வந்துடுறேங்க. கண்டிப்பா போயிட்டு. என்ன மச்சான் மாப்பிளைய போட்டு அந்த வெட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரணமா வளர்த்தா இந்த காலத்து பசங்க கெட்டு போயிடுறானுங்க. அதனாலதான் கொஞ்சம் சிடுன்னு விழ வேண்டியதா இருக்கு. அதுக்காக அவங்க மேல எனக்கு கோபமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாசம் ரொம்ப வச்சிருக்கானுங்க. ஏதோ மகராசி 2 பிள்ளைய பெற்றுக்கிட்டு போயிட்டா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று என்னால் தாங்க முடியாதுங்க. இங்கே பாருங்க, நான் பாட்டுக்கு உங்களை வந்து எம்பட சோகத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், வீட்டில் பிறந்தவர் ராசமெல்லாம் சைக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. பிள்ளைகள்லாம் சைக்கியமா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மச்சான், நீங்க தான் பெரிய விவசாயாச்சா, பவானி கரையில பாதி இடம் உங்களுக்கு தானே? நம்மளுதாங்க எல்லாமே. நான் ஏதோ கொஞ்சம் வாழை போட்டிருக்கேனுங்க, அது ஏதோ சூர நோய் விழுந்துருக்குதாட்டு இருக்குது. உங்களுக்கு தான் வாழையை பத்தி நோக்கு அதிகமா தெரியுமே. அப்படியே வாங்க தோட்டத்தோரம் போயிட்டு அந்த மருந்து என்னன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க. ஆமா, அது என்ன நாய்க்கு வேலையில நிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி அதுக்கு ஓட்டம் நடைமா இருக்குதா? என்ன பிள்ளை கையில காயுதா? அது வந்துங்கம்மா, நம்ம ஊரு தபால்காரர்ல அவரு கொடுத்துட்டு போயிருக்காருமா. என் தங்கச்சி படிக்கிற பள்ளிக்கூட வந்திருக்கு. அப்படியா? சரி, என்னன்னு படிச்சு சொல்லுங்கள. படிக்கட்டுமா? படி. மா படிக்கட்டுங்களா? படி. ஆ இன் பூ இல் ல அன்புள்ள விடுச்சு போயிரு. தூ ரை சாமி அவுண்டருக்கு கவுண்டருக்கு அவர்களுக்கு பவானி மேல்நிலை பள்ளி தொலைமை ஆசாரி. யாரு தொலைமை ஆசாரி? உன்ற வாயில வஜரத்தை வச்சு தேய்க்கும். ஏனுங்கம்மா? சரிங்கம்மா. ஆவார்கள் எழுவது உங்கள் மேகல் பரிமளம். இது ஒண்ணுதான் உருப்படியா வந்திருக்குது. நடந்து முடிந்த 6 ஆண்டு தேர்வில் தமிழில் 15 மார்க்கும், அறிவில் 5 மார்க்கும், வர 6, அப்புறம் புவி 6 4 மார்க்கும் பெற்றுள்ளார். இதே மதிப்பெண்ணை 6 ஆண்டு தோர்வில் பொற்றால் அம்மா படிக்கிற கேளுங்கம்மா. அடுத்த வகுப்பிற்கு போக முடியாது. பாடைப்பில் கேவலம் தோவை. கேவலமா? இன்னும் ஒரு லைன் படிச்சிட. உங்க மேகலை திருத்தி பெடிக்க சொல்லு பொற்றோரின் காடவையாகும். இப்படிக்கு தலைமை ஆசாரி. கடவுளே, 10,000 5,000 போட்டு படிக்க வச்சா
வருஷத்துக்கு 10,000 5,000 போட்டு படிக்க வச்சா கரகம் முடிச்சவா ஒரா இருக்க மாட்டேன். வேண்டாம், ஒரு 2,000 மார்க் வாங்கி தொலைங்க வேண்டாம். அவட 3 நேரம் மூக்க பிடிக்க தின்னுட்டு திரியிறம்மா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வருத்து கட்ட விளக்கு மாதிரி. ஏனுங்கம்மா, என்ன படிக்க வச்சிருந்தா நானாவது 2வது மார்க் எடுத்திருக்க மாட்டேனுங்க. போடி எடுத்தால இவ படிச்ச படிப்பு யாரும் பார்க்கலையாம்மா, இவன் கிடைச்ச கழிப்பை யாரும் கேட்கலையாம்மா. 5வது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள வயசுக்கு வந்து மூளையில் உட்காந்துட்டா. இது 7வது 8வது படிக்கிறதுக்குள்ள பிள்ளை பத்துக்குவேன். போடி எடுத்தால நானாவது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுனாக்கும், நீங்க கை நாட்டுக்கோ பாரு சாதி படம் ஐயோ மாமா வராரு. ஐயா மாமா வராரு. வாங்க மாமா. ஏனுங்க மாமா, எப்பவும் நீங்க அந்த புடுபுடு மாட்டறல தானே வருவீங்க, இன்னைக்கு ஏன் நடந்து வந்திருக்கீங்க? மருமல உன்ற மாமங்கார குமாரசாமி ஈரோடு போறதா என்ற வண்டி தூக்கிட்டு போயிட்டான். அப்படியே காடு வாங்கலான்னு இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்க மச்சான காணோம்? அண்ணா அவரு கரண்ட் பில்லு கட்டுறது கரண்ட் ஆபீஸ்க்கு போயிருக்கிறாருங்க, இப்ப வந்துருவாருங்க. ஏம்ல என்னங்கம்மா? மாமா வந்திருக்குதல்ல, குடிக்கு தண்ணி விடுவா. இதோ கொண்டு வரணுங்கம்மா. சீக்கிரம் ஏனுங்கண்ணா, குமாரசாமி எல்லாம் நல்லா இருக்கிறானுங்களா? அவனுக்கு என்ன கண்ணு, சும்மா ராசா வீட்டு கண்ணுக்குட்டி மாற அருமையா இருக்கிறாங்க. தண்ணிலாம் வேண்டாம் கண்ணு. அது என்னங்கண்ணா, பிறந்த வீட்டுக்கு வந்து கை நினைக்காம போனது எப்படிங்க? கை நினைக்கலான்னு தான் வந்தேன், ஆனா உன்ற வீட்டுக்காரனுக்கு தான் நான் இந்த ஊர்ல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதா. ஆமாங்கண்ணு, நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன். பெரிய அண்ணன் உனக்கு இடத்த தூக்கி கொடுத்துட்டா, அவனுக்கு எனக்கு செத்தா கூட உர வேணான்னு தான் ஒதுங்கி நிற்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவன் வீட்டுல 1000 தடவை உன் வீட்டுக்கார போனாலும் என் வீட்டுக்கு ஒரு தடவை கூட வரதில்லை. அது எனக்கு கவரோ குறைச்சலா இருக்குதுங்கண்ணா. உங்களோட பிள்ளைய என்ற மவனுக்கு தட்டி வைக்கிறப்ப அப்ப நான் உன்ற வீட்டுல கை நினைக்கிறேன். மச்சான் வந்தா நான் வந்துட்டு போன சொல்லு. சரி வரேங்கண்ணா. சரி, அண்ணனும் தம்பி மாதிரியே நடந்துக்கிறானுங்க, அண்ணனும் தம்பி மாதிரியே நடந்துக்கிறானுங்க. இவனோட்டுக்கு போனா அவனுக்கு ஆகாது, அவனோட்டுக்கு போனா இவனுக்கு ஆகாது. போனா 2 பேர்த்து வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா கம்மனு இருக்கணும். எல்லாம் இந்த மனுஷன் பண்ற இடம். வருத்தம் பேசிக்கிறேன். ஏண்டா பொதிலாம் அறுத்தாச்சா? இன்னும் இல்லைங்க. ஏண்டா வாழை மரத்துக்கெல்லாம் மண்ணடிச்சியா? இன்னும் இல்லைங்க. எங்கடா பொம்பளை அழைக்கிறக்கே நேரம் சரியா போயிடுது, அப்புறம் எங்க வாழை மரத்துக்கு மண் அணைக்கிறது? ஏண்டா கரும்புலாம் பாரு எப்படி காஞ்சி கிடக்குதுன்னு, தண்ணியாவது கட்டலாம்லடா. பொம்பளை ஆளுங்களே கிடைக்கல தலைவரே. சரி சரி, அந்த வெங்கமேட்டு பக்கமாவது பொம்பளையால் பார்த்துருக்கலாம்ல. ஏண்டா வைரமங்கலத்து பக்கம் பொம்பளையால் கொஞ்சம் சகாயமா கிடைக்குமே. ஆட நீங்க தலைவரே, நம்ம தோட்டத்துக்கு
பொம்பளை ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வர ரொம்ப தயங்குறாங்க. ஏன்டா வர மாட்டேங்கிறாங்க? நான் என்ன அவங்க கையை பிடிச்சா எழுது போட்டேன்? நீங்க யாரை கையை பிடிச்சிருக்காம விட்டீங்க? வர வாரத்துல எல்லாத்தையும் வாந்தி எடுக்க வைக்கிறீங்க. வாந்தி எடுக்காத பொம்பளைங்களே இல்லைங்க. ஏன்டா அப்ப சுத்துப்பட்டியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பொம்பளை பூரா அப்ப நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வராது. ஏடா இது இளநீ குடிக்கிற நேரமாடா, கல்லு குடிக்கிற நேரம்டா. எங்கடா அந்த பனையாரி? அவன் இன்னும் வள்ளி இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன். தா வந்துட்டு இருக்கான் பாங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏய் ஊத்துடா. ஏன்டா தலையை சொறிகிற? போடா, சாயந்தரம் பார்த்துக்கலாம் போடா. தலைவரு இப்படி மாத்து கல்ல குடிக்கிறதுக்கு அத குடிக்காம முட்டாதான் என்ன? வக்காலி போடா. குடிக்கணும், பூத்தியா வைக்கணும், சீட்டு ஆடணும். இந்த மூணுல ஒண்ணு தெரியலனா கூட அவன் பெரிய மனுஷனாவே இல்லடா. இப்ப நான் பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? நீங்க பெரிய மனுஷன் தான். அப்ப நான் குடிக்கணுமா வேண்டாமா? அப்போ நீங்க குடிச்சேதான் ஆகணும். அப்ப நான் குடிக்கிறேன், மூடிட்டு முட வேலை பாரு. தலைவரே நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. கேள்ற என்ன அடிக்கவும் கூடாது. அட சும்மா கேளு. நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்க? டேய் கல்யாணம் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில ஒரு ராத்திரி தாண்டா நம்மளுக்கு முத ராத்திரி. ஆனா இப்போ எல்லா ராத்திரியும் நமக்கு முத ராத்திரிடா. இப்ப நான் வேணா ஒன்று பண்ண, நீ கல்யாணம் பண்ணிக்க, கல்யாண செலவு பூரா நானே போட்டுக்கிறேன். தலைவரே தெய்வமே, கல்யாணம் மட்டும்தான் நான் பண்ணுவேன், பண்ணத நீங்க பண்ணி போடுவீங்க. தெரியுதுலாடா, அப்புறம் என்ன மயிர் கடை கேட்கற? கேட்டது தப்புதான் சாமி. அப்ப கால் விழுவிடா. ஏண்டா ஏண்டா அந்த கரெக்ட் பழத்துக்காரி ஒருத்தி புருஷனோட பிழைக்காம இருந்தாலே அவ இருக்கிறாளா? அவளை போனவன் தான் புருஷன் வந்து கூட்டிட்டு போனா, நீங்க பாக்கலையா? அட அந்த தலாவட்டக்காரி ஒருத்தி சும்மா என்னையும் பாரு எம்படதையும் பாருன்ட்டு சும்மா தலக்க புழக்குன்னு ஆட்டிட்டு வருவாள, அவ எவனோ ஒருத்த வயிற்ற நப்பிட்டு போயிட்டான். இப்போ மாங்காய் தின்னுட்டு இருக்கிறா. அவ பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாரும் தேடிட்டு இருக்கிறா. ஏதாச்சும் கிடைக்குமா? வேண்டாம் தலைவரே வேண்டாம், வந்துடும். இன்னைக்கு வேற எனக்கு மூடு அதிகமாயிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியலையே. தலைவரே அங்க பாருங்க, இங்க பழைய ஆள் வந்திருக்கிறா. வா 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 வா. எங்க இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? ஆளையவே காணும் இந்த பக்கம். ஏங்க முதலாளி, நீங்க தான் முன்ன மாதிரி எனக்கு கண்டுக்கிறதே இல்லை, அதான் நான் என் சொந்த ஊருக்கே போயிட்டேன். இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரையா.
இன்னைக்கு நீ தான் வா. ஏய் ஓடுறா போயிடல. மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செங்கோலி சேதாரம் எல்லாம் அது இல்லாம பிரபந்த செஞ்சு வச்சாரு அட எல்லாமே மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பொம்பரமா ஆலையில நான் சிக்க புக்கு ரயில நீ மோத வந்த பயில நான் என்ன ஆவேனோ மயில நான் மருத மல மயில நீ மச்சிலிப்பட்டினம் புயல நான் ஆடி போவேனோ தீயாக நீயாக அணைக்க வரவா நீராக தேனாக நானாக தேடி வாவா ஈயாக அட ஒன்னே நப்புனால என் நெஞ்சு குழி மேல அட என்னவோ என்னவோ ஐத்தான ஐத்தான உனக்கான இனி உனக்கான ஐத்தான ஐத்தான உனக்கான இனி உனக்கான மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா ஜுபா 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 ரே ஜுபா 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 ரே ஜுபா 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 ரே ஜுபா 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 ரே ஜுபா 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 ரே ஜுபா 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 சேல ஒரு முந்தி வச்ச சேல ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி தாரியா ஏய் மாலை ஒரு செங்கரும்பு ஆலை ஒரு மல்லிகைப்பூ ஜோல அதை எழுதி தாரியா கிழக்கால மேற்கால நெல்லு வளைஞ்ச ஒரு கொல்ல தங்கவள தேவையில்ல வைரத்தோடே பரவாயில்ல ஏ கபடி 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 நான் ஆடி பார்க்க ரெடி நான் சொன்னத வாங்கிக்கோ ஐத்தான ஐத்தான உனக்கான இனி உனக்கான ஐத்தான ஐத்தான உனக்கான இனி உனக்கான மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செங்கோலி சேதாரம் எல்லாம் அது இல்லாம பிரபந்த செஞ்சு வச்சாரு அட எல்லாமே மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத
மாமா என்ன ஊர்ல இருந்து வரீங்க சொல்லுங்க. முதல்ல அதை கொஞ்சம் கீழே போடு. உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பியா? ஐயோ நான் பாருங்க. அப்புறம் மாமா வீட்டில் பெரிய மாமா வேலு மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஐயோ வந்து வர நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இருங்க மாமா சேர் எடுத்துட்டு வரேன். மாமா உட்காருங்க மாமா. ஆமா என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா ஹார்லிக்ஸா தயிரா மோரா என்ன சொல்லுங்க மாமா. வேற ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுங்க. இத்தனையெல்லாம் என்னால குடிக்க முடியாது. ஏதோ உன்னை கொண்டு வா. ஆமா இரு, எங்க அத்தை மாமா பரிமளம் யாரை காணோம்? அதுவா மாமா, அப்பாவும் அம்மாவும் வயலுக்கு போயிருக்காங்க. பரிமளா டியூஷன் போயிருக்கா. சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. காஃபியா டீ ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா கூல்ட்ரிங்க்ஸ்? அட இரு இரு, ஏதோ உன்னை கொண்டுட்டு வா. சரி. மாமா எருமை பால தண்ணி ஊத்தாம திக்கா காய்ச்சி டிகாஷன் போட்டு ஒரு டம்ளர் கொண்டுட்டுமா? அதத்தான் சொன்ன, எருமை பால்ல. மாமா இதே சாக்குல என்ன எருமன் கிண்டல் பண்றல. இரு உன்னை வந்து பேசிக்கிறேன். எருமை பால். Hi moms, how are you? I am fine. ஐயோ மாமா நீங்க இப்படி கை நசக்கறீங்க வலிக்குது. இங்கிலீஷ்காரி வந்தோனே இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்க. அதுக்கு நீ இப்படி தான் வந்துட்டீங்களா? அப்பா சாமி கையை உடைக்காம விட்டனேன்னு சந்தோஷப்படு. யூஸ்லெஸ் ஃபிலோ. எது எது? ஐயோ காது வலிக்குது. காது விடு மாமா. அப்பா சரி சரி. ஆமா என்ன சாப்பிடுறீங்க? நீ போய் ஏதோ பால் டாயில் இருந்தா கொண்டு வா போ. உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்டாவா? மாமா இந்தாங்க காஃபி. பார்த்து பார்த்து மெதுவா குடிங்க. அபிராமி வாழ்க்கையில இப்படி ஒரு காப்பிய அது குடிச்சதே இல்ல. நிஜமாவா மாமா? பேஸ் பேஸ். காபினா காபி. அபிராமி எருமை பால் காபி தான். மாமா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி சரி சரி. இன்னொரு டம்ளர் என்ன போட்டுட்டுமா? மாமா இந்தாங்க மாமா குடிங்க. நானே ஓபன் பண்ணி தரேன் குடிங்க. இப்பதான் காபி குடிச்சேன். ஏன் அதுக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸா? அவ குடுத்தாதான் குடிப்பீங்களா? அவ்வளோ குடிங்க. குடிங்க மாமான்றல. மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஆப்பிள் சாப்பிடுங்க. ஏய் நீயே குடிக்க வச்சிட்டேன் மாமா. ஒரு பால் டாயில் இருக்கா? இந்த ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடாதீங்க. ரெட் சாப்பிடுங்க. ஏய் என்ன நினைக்கிறீங்களா? நம்ம மாப்பிளைக்கு வயிற்றிலும் போல வாயிலும் போல நல்லா தான் இருக்கிறாரு. ஒரு நேரம் காலம் கிடையாது ஆனா நம்ம பிள்ளைய வேண்டாம் வேண்டான்னு போட்டு தாய் கூப்பிட்டாங்க. அப்படிதானே மாப்பிள்ள? எப்படி மாமா உங்க பிள்ளைங்க பத்தி நல்லா தெரியுமா இருக்குது? ஆமா மாப்பிள்ள தெரியாம எப்படி? ஏங்க மாமா. ஐயோ சாமி அத்தை ஏன் சாமி? அது ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதடி தங்க. இங்க பாரு மாமா. மாமா வேற ஏதாவது வேணுமா மாமா? ஏ கையால இன்னொரு டம்ளர் காஃபி. வாயை மூடுங்களே சாமி. வாயில பண்ண எடுத்துக்க பேசி பார்க்கலாம். கோழி அடிச்சு ஒரு விருந்து சாப்பிட்டு தான் போகும். ஐ விருந்தா?
தான் இப்படி மசன்னு நிக்கிற? கடையை சுத்தம் பண்றா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு நிறைய பேர் கஸ்டமர் வரணும். பணம் கொட்டோன்னு ஆண்டவன்ட வேண்டிக்கடா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. உங்களை மாதிரி பெரிய போட்டோகிராஃபர் ஆகி இந்த ஊர்ல இந்த ஊர்ல ஐஸ்வர்யா ராயிலிருந்து அம்பானி வரைக்கும் நல்லா போட்டோ எடுத்து கத்துக்கணுண்ணே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இரு. என்கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு பேரும் புகழோட நல்லா இருந்தீங்கன்னா சரி. அண்ணா கண்டிப்பாண்ணே உங்க பேரும் புகழையும் காப்பாத்துவண்ணே. என் பேரை காப்பாத்தாட்டி பரவாயில்ல. எங்கடையே தொழிலை கத்துக்கிட்டு எனக்கு குளிபறக்க இருந்தீங்கன்னா சரி. அண்ணே நீங்க யாருண்ணே? என் குருண்ணே. குருனா மாதா பிதா குரு தெய்வம் ஒன்று சொல்லுவாங்க. தெய்வம் கூட அப்புறம் தானே, முதல்ல குரு தானே எல்லாம். ஆமாண்டா, இதுக்கு முன்னாடி சிசினா இருந்தவனுக்கு பூரா இப்படி தான் சொன்னானுங்க. 6 மாசத்துல எனக்கு எங்கடையே தொழிலை கத்துக்கிட்டு எனக்கு எதிரே கடை போட்டானுங்கடா. அண்ணே நான்லாம் அப்படி பண்ண மாட்டேனே. உங்களை தெய்வமா மதிப்பண்ணே. பார்க்கலாம் வாங்க சார். உங்களுக்கு என்ன சைஸு? பாஸ்போர்ட் சைஸ் வேணுமா? 12க்கு 16 வேணுமா? இல்லை 12க்கு 18 வேணுமா? அதெல்லாம் இல்லைங்கண்ணா. உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஒரு சிவாஜி மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. அவ்வளவுதானே? எடுத்துட்டா போதும் வாங்க. அதாவது சிவாஜி மாதிரிலாம் எடுக்க வேண்டியதில்லை சரியா? கமலஹாசன் மாதிரி எடுத்து தர. என்ன 65 வயசு ஆயிருக்கு. இந்தியன் பார் 2ல இருக்கிறாருல, அந்த மாதிரி எடுத்து தரலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஒரு அஜித் குமார் மாதிரி எடுத்து கொடுங்க. எடுத்துட்டா போகுது வாங்க. இவன் இருக்கிற அழகுக்கு அஜித் குமாரி போட்டோ எடுக்கணுங்கிறான். என்னடா நினைப்பேன் உனக்கெல்லாம்? உனக்கு கண்ணால மட்டும் ஆயிடுச்சுனா பாடுறா. எங்க ஸ்டுடியோ கொண்டில நீ உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். என்னடாச்சு? என்ன வர கஸ்டமர்லாம் இப்படியே பண்ணி அனுப்பிச்சுட்டோம்னா நம்ம கடைக்கு யாருன்னா போட்டோ எடுக்க வருவா? இவனுக்கெல்லாம் கஸ்டமராடா. ஓடு குழுந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு கமலஹாசன் நாட்டை எடுக்கணும், கார்த்தி மாதிரி போட்டோ எடுக்கணும்ட்டு வந்துடுறானுங்க. அது கடைசியா சொன்ன பாரு அஜித் குமார்னு. ரொம்ப முடிவே இல்லை என்னால. சரிண்ணே வாங்க 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 வரேங்க. உங்களை எந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்? நிக்க வச்சா இல்ல உட்கார வச்சா இல்ல படுக்க வச்சா? தலைக்கில தொங்க வச்சு ஆளையும் மோரையும் பாரு. எப்படி போட்டோ எடுப்பாங்க? உட்கார வச்சு தானே எடுப்பாங்க. இல்ல மிஸ்டர் ஒழுங்கா பேசி பழகல, வாயிலே குத்துவேன். இல்ல உங்களை எந்த போஸ்ல போட்டோ எடுக்கணும்னு கேட்டேன். அப்படியா? இங்க பாருங்க, நாளைக்கு என்ன பொண்ணு பக்கம் எங்க வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அழகா போட்டோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சூப்பரா போட்டோ எடுத்து கொடுக்குறீங்க சரிங்களா? எடுத்துட்டா போது வாங்க. எடுக்கிறேன். இது எந்த? வாங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இது எங்கங்க வாங்குனீங்க? திருடுனீங்களா? ஆமாங்க, நீங்க வந்து உட்காருங்க. எடுக்கணும் எடுக்கக்கூடாதா? புகைது பாருலாம். இந்த ஆங்கிள் ஓகேவா? ஓகே எடுத்துக்கலாம். அண்ணா எடுங்கண்ணா போட்டோ. நான் வேணா புடவை அவுத்து போட்டு வந்துட்டா? ஐயோ
ஏன் நீ பாவம் அதை கொஞ்சம் கொஞ்சமா நோண்டிக்கிட்டு இருக்கற? நீ வேணா சொன்னா ஊன்னு பாரு. போட்டோ எடுக்கும்போது டச் அப் பண்றியா? நல்லா இருக்காதுல்ல. ஷூட்டிங் தொடச்சு விடுறியா? தொடச்சிக்கலாம் உட்காருங்க. சரி விசிறி விடு. அதுவும் பண்ணில உட்காருங்க முத. நீங்க தான் நோண்டணுமா? பண்ணா பரவாயில்லையா? அதானே. நீங்க இங்கயா? பின்னாடி எல்லாம் முடி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கண்ணே. அதான் பண்ணிட்டு இருக்க. கம்முன்னு இருங்கடா, ஒட்டு முடி கையோட எடுத்துறாதீங்க. சரி எங்க போட்டோ எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுத்துக்கலாம். எடுப்பேன். எடுங்க. அங்க கூட போய் நான் முன்னாடி 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 ரொம்ப க்ளோஸ் அப் வச்சா பயமா இருக்கும். உனக்கு நல்லா ஏங்க இந்த படத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இப்ப எடுக்க கூடாது. அப்புறம் நைட் தான் எடுக்கணும். ஆமா. சரி எங்க போட்டோ எப்ப கிடைக்கும்? நல்லா முதல்ல அதுல இது போட்டிங்களா? என்ன போடாதே எடுப்பேன். சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? சூப்பர். எப்பங்க இந்த போட்டோ கிடைக்கும்? என்னது? என்னதா? என்னடா விடிய விடிய கதை கேட்டு என்னதுன்றான்? டேய் போட்டோ எப்ப கிடைக்கும்? போட்டோ தான் கேட்டீங்களா? உங்க அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. நானே பிரிண்ட் போட்டு எடுத்து வந்து வீட்லயே தரேன். இங்கதான் அண்ணா முடியலனா நான் எடுத்துட்டு வந்து தரேன். இங்கதான் வடக்கு தெருவில் தான் நான் இருக்கேங்க. அங்க வந்து என் பேரை சொல்லி கேட்டாலே எல்லா அட்ரஸ் சொல்லுவாங்க. நர்ஸ், அதாவது நாட்டு வைத்தியர் அப்பா அப்படின்னு கேளுங்க. நாட்டு வைத்தியர் அம்சா. அப்படி நான் அழுத்தின மாதிரி அழுத்தினா உன்னை எல்லாம் போட்டு அழுத்திடுவானுங்க. நீ அழுத்திராத, அம்சா அப்படி மட்டும் கேளு. ஓகே ஓகே ஓகே. சரி சூப்பரா நல்லா பிரேம் போட்டு கொண்டு வந்துரு. அதெல்லாம் பெருசா போட்டே கொண்டு நல்லா கோல்டு பிரேமா போடுறேன். ஓகே. சாதா பிரேம் நமக்கு ஒத்துக்காது. ஓகேவா? நீ எதுக்குடா நிக்கிற? போட்டோ தானே கொடுத்துறேன் போங்க. நானே வரேன் போங்க. இப்பதான் நீ பேசுறையே என் காதல உழுவுது. இவன நிறைய காதலியா உழுவுல. சரி போயிட்டு வரேன் தம்பி. ஓகே பாய். பாய். அப்ப காசு கேட்க மாட்டீங்க, கொடுத்து தொலை. நில்லுங்க மாமா. ஏனுங்க மாமா, உங்களை எவ்வளவு தூரத்துல இருந்து துரத்திட்டு வருது, எனக்கு மூச்சு வாங்குது மாமா. ஏய் எனக்கு இப்பவே பஸ்ஸுக்கு நேரமாச்சு பாரு, புக்கையும் விட்டு போட்டு வந்துட்டேன். இப்பவே ஏன் 35 போயிடுச்சு. இன்னும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த மினி பஸ்ஸையும் விட்டுருவேன். ஏனுங்க மாமா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க காலேஜே பார்த்துட்டு இருப்பீங்க? எப்பதான் என்ன பாக்குறது? இருங்க மாமா. மாமா இந்தாங்க எள்ளுருண்டை. உங்களுக்கு எள்ளுருண்டா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வீட்டுக்கு தெரியாம எடுத்து வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏனுங்க மாமா, எதுக்காக மாமா அதை தட்டி விட்டீங்க? உங்களுக்கு எள்ளுருண்டா ரொம்ப பிரியம் தானே மாமா? எள்ளுருண்டைனா எனக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அப்புறம் ஏனுங்க மாமா தட்டி விட்டீங்க? நீ இப்படி பண்றதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன மாமா, நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? அத்தை பையனுக்கு மாமா மக எள்ளுருண்டை கொடுக்கறது அவ்வளோ பெரிய தப்பா? இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு வேணா இது தப்பா தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தப்பா தெரியல. எனக்கு இதுதான் தப்பா தெரியுது. நீ எதாப்பான்னாலும் காடு தப்பா மாமா. யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. கண்ட்ரி ப்ரூஃப். பேசுங்க மாமா, நீங்க பேசுங்க. என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க மாமா. ஏன்னா நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தானங்க படிச்சிருக்கேன். உங்களை மாதிரி நான் பெரிய பெரிய காலேஜுக்கு போயெல்லாம் படிக்கலைங்க. என்ன பேசுங்க மாமா. இரு இரு, எதுக்கு அழுகுற? பேசாம வீட்டுக்கு போ. ஏனுங்க மாமா, அப்போ நான் இங்க நின்று பேசுறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? என்னவே உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? சொல்லுங்க மாமா. ஏய் உன்னை பிடிக்காம இல்ல, உன்னை பிடிச்சிருக்குது. உங்ககிட்ட நல்ல அழகு இருக்கு, அறிவு இருக்கு, நல்லா அனுசரிக்கிற மனசு இருக்குது இல்லைங்களே. ஆனா என்னங்க மாமா? சொல்லுங்க மாமா. ஆனா என்ன? ஆனா இந்த கட்டிக்க போறவங்கிற நினைப்பு தப்பான நினைப்புல பேசுறியே, எனக்கு அதுதான் பிடிக்கல. ஏனுங்க மாமா, அப்போ உங்களை கட்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையாக்கோ? சொல்லுங்க. உரிமை இல்லைன்னு இல்ல, ஆனா என்னால உன்னை கட்டிக்க முடியாது. ஏனுங்க மாமா,
ஏன் கட்டிக்க முடியாது சொல்லுங்க மாமா, ஏன் என்ன உங்களால கட்டிக்க முடியாது? ஏன்னா மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை என்னால தப்பா பார்க்க முடியல அபிராமி. என்ன மன்னிச்சிரு அபிராமி. மாமா நீங்க என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களாக்கோ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலைங்க மாமா. நான் என்ன சொல்றேன்னா, மனசுல மாமாங்கிற ஆசை மரமா வளர்றதுக்கு முன்னாலேயே தடுத்துடணும். இல்லைன்னா அதை மரமாக விட்டு வெட்டுறது கஷ்டம். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நம்மளும் வீட்டுக்கு போ. ஏனுங்க மாமா, இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுங்க. மாமா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா? உங்க மனசுல இருக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா மாமா? அது வேற யாரும் இல்லை, உன் தங்கச்சி பரிமளம் தான். என் மாமன் யாரை விரும்புறது? என்ற தங்கச்சி தானே, இருக்கட்டும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா என் மேல என் வேலுச்சாமி மாமா உசிரியே வச்சிருக்கு. எனக்காகவே வாழுது. எனக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட என் வேலுச்சாமி மாமாவை நான் ஏன் காதலிக்க கூடாது? ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட். நான் வேலுச்சாமி மாமாவே ஆமா, 2 பேருக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல. அது என்ன நடுவுட்ல நின்று மவுட்ட பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ராசமா சொல்லுங்க. பிள்ளைய எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு போனதுல ஆள் சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்க வாங்க, இது வாயிலன்னா உங்களுக்கு நாய் தூக்கிட்டு போயிரு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்பன் வீட்டில் 3 நேரம் மூக்க பிடிக்குதுன்னு தெரியறாளுங்க. நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனேன் இப்படியே இருக்க முடியுமாக்கு? அடியே உங்க 2 பேத்துல எவ்வளாச்சும் ஒருத்தி போய் உங்க ஐயனோட அங்கராக்கி வேட்டி துவச்சு போடுங்க. ஏனுங்கம்மா, பரிமள சின்ன பொண்ணுங்களாக்கும். நான் வேணா ஐயனோட வேட்டி செய்ய நான் துவச்சு போறேனாக்கும். அம்மா, அக்கா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல, அதனால அப்பா துணியை நானே துவச்சு போறேன். என் ஐய துணி நான் எவ்வளவு துவச்சு தொலை வேண்டாம், நானே துவச்சு தொலைறேன். ஏன்னா அத்தனை கரிசனம் உங்க அப்பா மேல. சாமி ஏனுங்கம்மா ஒண்ணு பண்ணுங்க. என்னம்மா? 2 பேரும் சேர்ந்து ஒரே புருஷனை கண்ணால ராசமா பிள்ளைய அப்படித்தான் சொல்லுவாங்க, நாம தான் அனுசரிச்சு போகணும். சரி சரி, இந்த சப்பு கட்டு கட்டாதீங்க. பொங்கச்சேரு பிறந்தவன் மாருங்க பண்ணி ஆகணும். நோம்பி சாட்டியாச்சல்ல, எங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. நான் மட்டுமா போறது? வேண்டாம், 10-15 பேர்த்த கூட கூட்டிட்டு போங்க. அப்பாப்பா நானும் மாமா வீட்டுக்கு வரேன்ப்பா. நானும் மாமா வீட்டுக்கு வரேன்ப்பா. ஐயோ சாமி, மாமா வீட்டுக்கு அடியே வேண்டாடி, கொஞ்சம் கம்முன்னு இருக்கடி, கத்த முடியலடி. ஐயோ நீங்க 2 பேரும் போக வேண்டாம். ஏனுங்க நீங்க மட்டும் நோம்பிக்கு போய் அழைச்சிட்டு வாங்க. நான் மட்டும் தனியா போறதா ராசமா? அவங்க நல்லா இல்ல, 2 பேரும் சேர்ந்து போவோம். அண்ணன்கிட்ட போய் என்ன சீர் வேணுமோ அதை கேளு, அது அவங்க இஷ்டம். பொங்க சீர் பண்றதுல என்ற பிறந்தவங்க மாருங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை. நான் எது கேட்டாலும் செஞ்சிருவாங்க. ஆனால் என்ன பெரியவ வயசுக்கு வந்து மூளையில் உட்காந்து அவங்க குடிசை கட்ட வந்து 2 பேரும் கை கலந்துட்டாங்களே, எனக்கு அதை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்குது. ராசமா ராசமா எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரு சண்டை சசுன்னு உள்ளாந்தா பரவாயில்ல, மீறினா வெச்சு குத்துன்னு போயிடறாங்க. எப்பத்தான் அவங்க திரும்பி வர போறாங்களோ தெரியல. சரி சரி, இங்க பாருங்க, நானும் கூட வர 2 பேருமே போய் நோம்பி கழிச்சிட்டு வந்துடலாம். ஏனுங்க? சரிங்க. இங்க பாருங்க, போன தடவை
பெரிய அண்ணன் வீட்டுக்கு போனோம், சின்ன அண்ணன் வீட்டுக்கு போகல. அதனால என்ன பண்றோம், சின்ன அண்ணன் வீட்டுக்கு முதல்ல போறோம், அதுக்கப்புறம் பெரிய அண்ணன் வீட்டுக்கு போறோம். போயிட்டு வந்தா போதே சரிங்களா? அப்புறம் நீ என்ன பண்றீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு எடுத்துமுல்ல பட்டி சீலை கட்டி வந்து என் முன்னால் நின்று அப்படியே 2 பேரும் டிவி ஜாலியா போவோம். சரி போறேன். சரிங்க போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். உளுந்து விதைக்கையில சுத்தி முதக்காத்து அடிக்கையில நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்துமேடு தாண்டி போனேன். அந்த நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு குழி போட்டு போனேன். உளுந்து விதைக்கையிலே சுத்தி முதக்காத்து அடிக்கையிலே நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்துமேடு தாண்டி போனேன். அந்த நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு குழி போட்டு போனேன். என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க மாமாய், நேற்று டிவியில் ஒளி உலகத்தில் இந்த பாட்டு தான் போட்டாங்க, அதான் அப்படியே பாடிக்கிட்டே வந்தனாக்கும். ஆமா, என்ன தூக்குவாசில் என்ன இருக்கு? என்னன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன். அட சொல்லுங்க. சொல்லிட்டா நீ என்ன தர? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்குறேங்க மாமா. என்ன கேட்டாலும் கொடுப்பியா? நான் சரி மாமா, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். என்னத கேட்டுற போற? சரி, இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கருவாட்டு குழம்பு இல்ல. கொழுக்கட்டை இல்ல. அப்புறம் என்ன போசில வெடிகுண்டா வச்சிருக்க? நீயே சொல்லு. சரி சரி, கோச்சிக்காதீங்க, என்னன்னு நானே காட்டுறேன் பாருங்க. ஹாய், கம்பு பணியாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க மாமாய், உங்களுக்கு பிடிக்கணும் தான் எங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்தேன். நல்லா இருக்கா? சரி மாமா, அதான் விடைய நானே சொல்லிட்டேல, அப்போ நான் ஜெயிச்ச மாதிரி தான். அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும், சரியா? என்னத்த சொல்லிட்டு போற? மாமாய் எங்க பாருங்க, எப்போ என் கழுத்துல தாலி கட்ட போறீங்க அந்த நாளை சீக்கிரமா சொல்லுங்க பாப்பா. என்னடி பந்தயத்துல ஜெயிச்சிட்டோம்னு என்ன ரொம்ப மிரட்டுறீங்களோ? மிரட்டலங்க மாமாய், உரிமையோட கேக்குறேன், எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறீங்க? சாதாரணமா பொங்கச்சேரி விஷயத்திலேயே பெருசு படுத்தினோம்னா ஒண்ணு சமாதானம் வரும்போது சும்மா பொழந்து கட்டிட மாட்டேன். சரி சரி, உடனே குடும்பத்தை பத்தி பேசினா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கோங்களே. எங்க கொஞ்சம் சிரிக்க. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டுட்டுலாம் ஆடுது. வணக்கம் பங்காளி. டேய், கும்பிட்டு கும்பிட்டு ஊரை கெடுக்கிறது உன்னோட வேலை. கும்பிட்டா தப்பா? நாட்டில் கும்பிட்டா தான் நல்லதுங்கிறாங்க, அதனால தான் நான் கும்பிட்டே பொழைக்கிறேன். என்ன மாதிரி ஆளுங்க ஊருக்கு ஒருத்தம் போது ஊரையவே எடுத்து சாப்பிட்டுருவோம். ஏண்டா பங்காளி அத்தை பிள்ளையாட்டிருக்குற? ஆடா ஏமனி இந்த நிலையும் நடிக்கிறேன், கொஞ்சம் நேராத்தான் இல்லை. வந்தா போனமா அப்படின்னு போயிட்டே ஏதாவது தேவையில்லாம பேசுனுங்க. பங்காளி பேச வேண்டியது நிறைய இருக்குது. உட்காந்து பேசினாலும் ஒரு வாரத்துக்கு பேசலாம். பங்காளி பழமொழி ஒன்று தெரியுமா உனக்கு? வலுத்துவன் வாழை வச்சான் வலுத்துக்கிட்டு வர, இழைச்சவன் இழைச்சவன் எள்ளு போட்டாலும் எது போட்டாலும் வராது. நீ வாழையும் போடல எல்லையும் போடல, அம்மனி மேலதான் காலை போட்ட.
அப்புறம் எங்க வெள்ளாம வர கழட்டி அடிச்சுட்டு தான் போவேன். வெள்ளாம பண்ற காட்டுல இப்படி படுத்தந்திரிச்சா பயிரை பண்ணை எப்படி முன்னுக்கு வரும்? ஏனுங்க மாமா, எதுக்கு தேவையில்லாம எங்க மேல இம்புட்டு பெரிய பழிய போடுறீங்க? ஏமனே கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்கறவன கேனைனா இல்ல கேட்கறவன் கேனைனா இருந்தா இன்னும் கேஆர் விஜய வயசுக்கு வரலின்னு சொல்லுவேன். தலைவர இன்னும் கேஆர் விஜய வயசுக்கு வரல, அவ தங்கச்சி வேணா வந்துட்டா. டேய் உன்ன கேட்டனாடா? இல்ல தலைவர. அப்ப மூடிட்டு கூட வேலை பாடுறா. ஏனுங்க மாமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காலில் தாங்கண்ணே. பின்ன வயக்காட்டுக்கு வர்றதுக்கு டவுன் பஸ் பிடிச்சா வர முடியும். ஏன்டா பொடி மாட்டேன் என்ன நான் சொல்றது? நீங்க ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் தலைவர. தலைவரா தலைவனை பாரு தொண்டனை பாரு. டேய் தலைவனாகன்னா மக்கள் செல்வாக்கு வேண்டாம். டேய் இந்தாடா அடிடா. தலைவரே வேண்டாம் வேண்டாம் தலைவரே. இந்தாடா அடிடா. அடிக்க மாட்டேன். அப்புறம் ஏன்டா பண்ண தலைவன் இல்லைங்கிறா? நீ சொன்னாலும் சொல்லலினாலே நான் தலைவன் தாண்டா. உன்னால என்னடா பண்ண முடியும்? வந்தா உன்னோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. இல்லாத பொல்லாத பேசுன எங்க நடக்கிறதே வேற. பங்காளி எம்பட வேலை என்னன்னா எந்த கோழி எந்த சேவல் அணையுது எந்த கோழி குப்பை அணையுதுன்னு பார்க்கறதா என் வேலையா. கேளுங்க, இங்க பாருங்க, இம்புட்டு நேரம் மாமாங்கிறதுனால மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதை நீங்க காப்பாத்திக்க மாதிரி தெரியலையாக்கும். வாடி என் பணியாரக்காரி, நானும் உன் மாமன் பையன்தான். எனக்கு ஒரு பணியாரம் கொடுத்த என்ன? ஆமா பச்சரிசி பணியாரமா இல்ல கம்ப பணியாரமா? ஏப்ப இந்த போடுதா? டேய் இதுக்கு மேல உன்ன சும்மா விட்டு வைக்க கூடாது. ஏடா பங்காளி இந்த முறுக்குற 7 கட்டலுக்கு கவுர் ஆகிற மாதிரி? பங்காளி இது பொது கிணறு, அட முறை கிணறுனே வச்சுக்கோ. நீ மட்டும் ஏத்த பூட்டி இறக்கலான அது என்னடா பங்காளி நியாயம்? இன்னும் அவன் யாருக்குன்னே முடிவாகல, அதுக்குள்ள நீ மட்டும் சொந்தம் கொண்டாடுற. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது காணல கூட நினைக்காது. ஏன் காலனி மண்ணு கூட உங்களால தொட முடியாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னையே எழுத்து பேசுறியா? என்ன எழுத்து பேசுறவன் கை இருக்காது, பார்க்கறதுக்கு கண்ணு இருக்காது, நிக்கிறதுக்கு கால் இருக்காது, மொத்தத்துல ஆளே இருக்க மாட்டான். நீ ஒரு பொட்டச்சு என்ன எழுத்து பேசுற? 8 முளை சேலைய பாதத்தோட விட்டு கட்டுற உனக்கே இவ்வளவு வேட்டிய முழங்காலுக்கு மேல மடிச்சு கட்டுற எனக்கு அவ்வளவு தெரியும். பாக்கறண்டி, அதையும் நான் பாக்குறேன். ஏன் பிரபி ஏன் வருத்தமா இருக்க? இதுக்கு தாங்க மாமா சொல்றேன். இங்க பாருங்க, கண்டனுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும். என்ன இருக்கு? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. அவ்வளோ அவசரமா? இந்த காலத்து பொண்ணுங்களே கல்யாண விஷயம் வந்துட்டா ரொம்ப அவசரப்படுறீங்கம்மா. சீ போங்க மாமா.
மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு அடவாட காத்து சூடு ஏத்துது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்துருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆத்துக்குள்ள நேத்து ஒன்னு நினைச்சேன் வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சேன் கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூவை தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே இந்த குளிர் குளிருதா அப்பா அம்சா நர்சா அம்சா யோ என்னையா வந்தது வராதமா இந்தான தானே தர அது ஏன் கேக்குற மேச்சேரி காய்ச்சல குன்னத்தூர் குளிர் வந்துருச்சு அதுதான் ஏன் தொட்டு பாரு குறைஞ்சா பாருங்க தொட்டு வேற பார்க்கணுமா வா என்ன ஐயோ என்னடா இப்படி நெருப்பா கொதிக்குது போய் ஊசி போட்டு தொலைய வேண்டியது தானே நானும் போனேன்னு எங்க பவானி குமரவாளையம் ஈரோடுன்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் போனேன் ஆனா அங்க பூரா ஆம்பளை டாக்டர் தான் இருந்தாங்க பொம்பளை டாக்டரே இல்லை ஆம்பளை டாக்டர் இருந்தா என்ன பொம்பளை டாக்டர் இருந்தா என்ன கரும ஊசி போட்டு தொலைய வேண்டியது தானே கூறுகட்டவளா இருக்கிறா கண்ணை குத்தி போடாதடா கூறுகட்டவளா இருக்கிறா ஆம்பளை டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோம் நெய்ய வச்சு நதுக்குன்னு குத்துவாங்க இதே பொம்பளை டாக்டர்கிட்ட போனா கடப்பாரி வச்சு குத்துவா மெதுவா அழுங்காத ஊசி போடுவாங்க போடுவா உன் முறை கட்டிக்காது போடுவா அதான் அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன் என்ன பார்க்கவா என்னத்துக்கு ஊசி போடுறக்கு அதானே பார்த்தேன் சரி நேத்து நான் பார்க்கும்போது நீ நல்லா தானே இருந்த இன்னைக்கு எப்படி அப்படியே உனக்கு குத்து குத்து குத்துன்னு வருது அது பெரிய கதை என்ன கதை சொல்லி தோலை அது நேத்து எங்க ஊர்ல பங்காளி விட்டது குலதெய்வம் கோயிலு பொங்க வச்சாங்க கோழி எடுத்து பொங்க வச்சாங்க சரி சாப்பிட்டு போலாவான்னு கூப்பிட்டாங்க
போய் கோழிக்கறி சாப்பிட்டேன், அதுதான் சிக்கன் குனியா வந்துருச்சு. அது சிக்கன் குனியாவா? ஏன்டா 20 வருஷமா கோமாலையா கிடந்த நாயே? அதெல்லாம் எந்த காலத்து வியாதி உனக்கு இப்போ வந்துச்சு? அது ஏதோ வந்துருச்சு. சிக்கன் குனியா வந்துச்சா? யோ, அது பேரு சிக்கன் குனியா இல்ல, சிக்குன் குனியா. சரியா? அது இங்க பாரு, கோழிக்கறி திங்கறதுனாலதான் அந்த வியாதி வர்றதில்ல. சரியா? இந்த கொசு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வீட்டை சுத்தி தண்ணியில தேங்கி நிக்கிறதுல, அது குடிக்கிற தண்ணிய காய வைக்காம குடிக்கிறதுனால வர வியாதி தான் அதெல்லாம். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பின்பற்றனால இந்த வியாதிலாம் வராது. சரி, ரைட்டு. இனிமேல் பின்னாடியே பத்திக்கிறேன். பின்னாடியே பத்திக்கோ உனக்கு. பாரு, ஒண்ணு தெரிச்சுக்கிட்டு வரும். ஸ்டுடியோவுக்கு 2 பொண்ணுங்க போட்டோ எடுக்க வந்திருக்காங்கண்ணே. பொண்ணுங்களாடா? 2 பொண்ணு வந்துருக்குதா? ஆமாண்ணே. ஏய் அம்சா, ஆளு கொஞ்சம் மார்க்கு மாதிரி தான். 2 பொண்ணு தானே வந்திருக்காங்க. அவங்க என்ன 5 பொண்ணை வந்து வலிஞ்சுக்கிட்டு போகுது நாய். சோ போ போ. என்ன பண்ண முடியும்? 2 பொண்ணு தானே. அம்சா. ஐயோ, இவன் அதுக்கு மேல முட்டி சோடு இருக்கவங்களாம் அம்சா அம்சா உத்தரை எடுக்கிறான்டா. நான் என்னடா பண்ணட்டும்? அம்சா, நீ என்ன ஒரு வேலையே செய்ய விட மாட்டேங்கிற. உன்னை என்ன வேலை நான் செய்ய விடட்டும்? ஏய், உன்னை வச்சு நான் தான் வேலை செய்யணும். சொல்லி தொலை. என்னை வேலை செய்ய விடுறே இல்லையா? போ. சோ இவனுக்கு என்ன வேலை கொடுக்கட்டும்? கீழே தான் உட்காந்து தொடக்க விடணும். இவனை எப்படியாவது நம்ம பத்தி விடணும். நீ வேலை செய்ய விட்டு மட்டும் பாரு, நான் வேலை செய்யறனாலன்னு பாரு. ஆட்டி போடுவாரு அப்படியே ஒரே ஆட்டா. ஆமா, ஆட்டினா தானே விளையாட முடியும். சரிங்க பாரு, எனக்கு மருந்துக்கு தயாரிக்க கழுத பால் ஒரு 1.5 லிட்டர் தேவை. உன்னால ரெடி பண்ண முடியுமா? கழுத பால் தானே? இந்த சின்ன புளி இருக்கிற கழுத பூரா எனக்கு தெரிஞ்சதுதான். போன வாரம் குசுமூத்ரா 1/2 பொடி கேட்டாங்க, அதை கூட கொடுத்த மருந்துக்கு. நெசமாலுமா? கொசு மருந்தானே நீ கொடுக்குறியா? மூத்திரத்தை பிடிச்சி ஏண்டா மூத்திரத்துக்கு இதை பிடிச்சி கொடுத்துட்டியா? கொசு மருந்து கொடுத்தியா? என்னத்தை கொடுத்த? சத்தியமா நான் கொசு மருந்து தான் கொடுத்தேன். கொசு மருந்து இல்ல, கொசு மூத்திரத்தை கொடுத்தேன்னு சொல்லு. கொசு மூத்திரத்தை தான் கொடுத்தேன். யாருக்கு? நானா கண்டேன். நீ கொசு மூத்திரத்தை பிடிச்சாலும் சொல்லு. எங்க முனிப் மேல சத்தியமா, எங்க கோட்டமாரி மேல சத்தியமா, எங்க கருப்புராய் மேல சத்தியமா, கொசு. எனக்கு கழுத பால் கொடுக்குறியா? கழுத பால் கொடுக்குறேன். நீ எனக்கு என்ன கொடுக்குற? உனக்கா? நான் அல்வா கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு, எனக்கு கழுத பால் வேணும். உனக்கு என்னடி தங்கம் வேணும்? எனக்கு ஒரே ஒரு ரொமான்டிக் கிஸ் வேணும். ரொமான்டிக் கிஸ்ஸா? ஆமா. அது எப்படி தங்கம் தரது? சும்மா மூஞ்ச. டேய் இரு இரு, டேய் அந்த சேர் எடுத்து போடுறா. டேய் உனக்கு எட்டாதுடி. டேய் ஏங்க ஒரு பொட்டி கொடுங்க, ஒரு எடுத்துக்கிற கடனா. எனக்கு எட்டோ, நான் முத்தம் கொடுக்கணும். தங்கம் இல்லைன்னா இடுப்பு மேல ஏறி உட்காந்துக்கிறியா? தங்கம் நான் முத்தம் உனக்கு கொடுக்கறேன். நான் கொடுக்கலாம் இல்ல, உனக்கு எட்டாது. சரி, நீ வேணா இடுப்பு மேல ஏறி உட்காந்துக்கிறியா? இவன் ரொம்ப ஜென்டில்மேன்டா, என் இடுப்பை கூட லைக் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்ணட்டும்? மூஞ்சி எட்லினாலும் பரவாயில்ல, நெஞ்சில் நாச்சு கொடுத்து விட்டா இன்னும் அடி வயிற்றுல கீழே போயிருவியாட்டிருக்கு, கொலை பண்ணிடுவேன். நீ உள்ள வா, ரொமான்டிக் கிஸ் என்ன ஓப்பன் கிஸ்ஸே கொடுக்குறேன். தும்பி பறந்ததுன்னா தூரத்துல மழையடிக்கும், கம்பு விளைஞ்சதுன்னா மேகத்துல இடி இடிக்கும், பூம் பூம் மாடி தலையாட பொண்ணும் பையனும் விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே, ஜிக்கு ஜிகிரு ஜிகிரே, ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே, ஜிக்கு ஜிகிரு ஜிகிரே. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி, ஆராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி, மராப்பு போட்ட என் மறி கொழுந்த பொருக்கு போடணும் கறி விருந்த, சொல்லாத ஆசையெல்லாம் முன்னால கொட்டாய போட,
சொல்லாத செய்தியெல்லாம் நான் சொல்வேனே தெம்மாங்கு பாட ஜிகிர ஜிகிர ஜிகிரே ஜிக்கு ஜிகிர ஜிகிரே ஜிகிர ஜிகிர ஜிகிரே ஜிக்கு ஜிகிர ஜிகிரே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேதே பாராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி உதட்டுக்கு சிரிப்பு உரலுக்கு இடிப்பு ஒன்னால ஆனேனே செவப்பு உயிர் போனாலும் போகாதோ நினப்பு இடுப்புக்கு மடிப்பு இளமைக்கு வனப்பு உன் மேல உண்டாச்சு மதிப்பு ரதி தேவி நீ என்னோட சிறப்பு மங்கள குங்குமம் தொட்ட வையேடி மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வை அச்சதட்டோட பொட்டு வை உன் சீதனும் நான் நின்று தட்டி வை நமக்கு டப்பாங்குத்து நீ ஐயாவோட முரசுத்து குமுக்கு கும்மாங்குத்து நீ கூட வந்தாதானே கெத்து ஜிகிர ஜிகிர ஜிகிரே ஜிக்கு ஜிகிர ஜிகிரே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தே பாராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தே பாராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி மரப்பு பொட்டைய மறி கொழுந்த பொருக்கு போடணும் கறி விருந்த பொல்லாத ஆசையெல்லாம் உன்னால கட்டாயம் போட சொல்லாத செய்தியெல்லாம் நான் சொல்வேனே தெம்மாங்கு பாட ஜிகிர ஜிகிர ஜிகிரே ஜிக்கு ஜிகிர ஜிகிரே ஹை ஜிகிர ஜிகிர ஜிகிரே ஹை ஜிக்கு ஜிகிர ஜிகிரே டேய் பொடிமட்டா என்ன பண்ணாடி பக்கத்து தோட்டத்துக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்றானடா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டேய் குமாரசாமி அவனை என்னடா பண்ணலாம் அப்பா தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் என்ன தயவு வேண்டி கிடக்குது அடிச்சு ஆத்துல விட்டா அனாத படமா தொட்டு போறான் என்ன வக்காளி என்ன நெஞ்சழுத்து இருந்தா நம்ம ஆளு நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து நம்ம ஆளு மேல கை வச்சுட்டு போவான் தலைவரே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரிஞ்சா மட்டும் நீ என்ன புதுசா கட்சி ஆரம்பிக்கவே போற ஏண்டா உனக்கு எங்கடா புரிய போகுது நீ புரிஞ்சுட்டா மட்டும் என்ன கட்சி ஆரம்பிக்க போறியா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து தண்ணி கட்டுற மேலேயே கையை வச்சுட்டு போறானா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கு கொஞ்சம் பொறுமையா பேசுறா யாரு நம்ம பங்காளிங்களா யாருக்குடா பங்காளி உங்க பங்காளிங்களா 1000 தான் இருந்தாலும்
அவன் எனக்கு மட்டும்தான்டா பங்காளி. டேய் கொஞ்சம் பொறுமையா தான் பேசாண்டா. என்னத்த போய் பொறுமையா பேசுறது? சின்னசாமி கவனம் காட்டுல காலை வச்சாவே காலை வெட்டி போடுன்னு சொல்லி அவன் கரை மேல நடந்து போயிட்டு இருக்கிறான். அந்த கம்பநாட்டு நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து தண்ணியாற்ற அளவே கை வச்சிருக்கிறான். டேய் அவனை நீ ஒண்ணும் பண்ணிடாத, சும்மா மிரட்டி மட்டும் விடு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவனை சத்தம் போட்டாலாம் கேட்க மாட்டான். அவனை அடிச்சு ஆத்துல ஒரு தவிர வேற வழியே இல்லை. ஏனுங்க தலைவரே, எல்லாத்தையும் அடிச்சு ஆத்துல போட்டா யாரு வெள்ளாம பண்ணுவா? ஒரு முளை நாய்க்கு எதுக்குடா 1.5 முளை வாழு? எல்லாத்தையும் கொண்டு போட்டு பண்ணையத்தை நான் தான் பார்க்க போறேன். நீயா பார்க்க போற? தலைவரே அங்க பாருங்க, துரைசாமி கவுண்டரும் அவங்க கவுஞ்சி வராங்க. வாங்க மச்சாய், வணக்கம் மச்சாய். வாங்க என்ன மச்சான், என்னைக்கு இல்லாத அளவுக்கு நீ புதுசா அழைக்கிறீங்க? மச்சான் என்னைக்குமே வராதீங்க, இன்னைக்கு என்ற வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க, அதுதாங்க மச்சான். ஏங்கண்ணே மருமக பிள்ளைகளா நல்லா இருக்கிறாங்களா? அப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படியே? அது வந்துங்க குலதெய்வம் செய்யறேங்கண்ணா. அட மச்சான், அதுதான் உன் தங்கச்சியா சொல்லி போட்டால, அப்புறம் என்ன? பொங்கச்சிரு தானே கண்ணு. இந்த 18 பட்டியலையே யாருமே செஞ்சிடாத அளவுக்கு செஞ்சு வர முடியும். சாமி அரசாமி 2 நாளைக்கு முன்னாடியே நோம்பிக்கு ஊருக்கு வந்துடணுங்கண்ணே. அத்தை வீட்டு பொங்கலுக்கு நான் தான் முன்னால் நிற்க போறேன். அத்தை பொங்கலை கலைச்சி வராமல் இருப்பேனே. அத்தை பொங்கலுக்கு வரணும் இல்லையா, உங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கண்டிப்பா நான் வருவேன். ஏனுங்க கிளம்பலாமா? மச்சாய் இருங்க மச்சான், வந்தோன்னு போறேன்னு சொல்றீங்க, இருந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போட்டு நாளைக்கு போனா போகுது. அண்ணா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கண்ணா, இப்ப வந்துடுறோன்ட்டு வந்தோம். பிள்ளைங்க என்னமோ எதன்னு பயந்துக்குங்க, நாளைக்கு வந்தே கிடக்குதுங்க. வரட்டுங்களா? சரிங்க கண்ணு. சாமி வர ஏப்பா அத்தை பொங்கச்சீரு கேட்டது பட்டுன்னு பண்றேன்னு சொல்லி போட்டா ஏதாவது காரணம் இல்லாம நீ அப்படி சொல்ல மாட்டீங்க. போடா பொழையாத போயில வளையல உன்ற அத்தைகாரி. டேய் 2 பொட்ட பிள்ளைய பட்டு போத்துருக்கா. ஏண்டா பெரியவளை கட்டிக்கிறியா இல்ல சின்னவளை கட்டிக்கிறியா? அப்பா 2யுமே நானே கட்டிக்கிறேன். ஏன்னா சொத்து பத்தெல்லாம் வெளியே போயிடக்கூடாது பாரு. எல்லாம் நம்ம சாதி சனத்துக்குள்ளேயே இருக்குமில்ல, நமக்கு பணம் தானே முக்கியம். நீ பொழைச்சிக்கிடா, ஏன்னா நீ இந்த சின்ன சாமிக்கு அவன மகனாச்ச. அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார், குளங்களை வெட்டினார், மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தனித்தக மருத்துவமனை அமைத்தார். அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார், குளங்களை வெட்டினார், மரங்களை வெட்டினார், குளங்களை நட்டார், மரங்களை வெட்டினார், குளங்களை நட்டார். அசோகர் மரங்களை வெட்டினார், குளங்களை நட்டார். என்ன பண்ற? பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கோம் மாமா. என்னன்னு? அசோகரு குளத்தை நெட்டுனாரு, மரத்தை வெட்டினாருண்ணா. ஆமாம்மா, அசோகர் மரத்தை வெட்டினாரு, குளங்களை நட்டார். அது சரி. ஆமா, அசோகர் எந்த மரத்தை வெட்டினாரு? அதுவா? ஏமாமா உங்களுக்கு அது கூடவா தெரியாதா? எங்க நீ சொல்லு பார்க்கலாம். ஆமா, அது அவரோட விருப்பம் மாமா. நடு ரோட்டில் கூட மரத்தை நல்லாம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய வண்டி பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பாரு, நடு ரோட்டில் நம்ம நட்டு வச்சோமா, நேராக வண்டி கொண்டாந்து அதில் விட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அது சரி, அது சரி. அப்போ நீ இந்த வருஷம் படித்து பாஸ் ஆன மாதிரி தான். ஆமாம், ஒரே ஒரு கேள்வியை 1.5 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறியே, மற்ற கேள்வியில எப்போ படித்து பாஸ் பண்ண? மற்ற கேள்வியாம்மா?
மாமா பெட்டி கேச்சி வச்சுட்டேன். சரி ஏதோ ஒன்று மட்டும் படிக்கலாமேன்னு படிச்சுட்டு இருக்கேன். விட்டு கிழிச்சிட்டியா? ஓஹோ வாங்க மகாத்மா காந்தி, உங்களுக்கு விட்டே வைக்க தெரியாது. நீங்களா கொங்கு காலேஜில் போய் படிச்சு என்ன பண்ணீங்க? லக்கு மாமா லூசு மாமா. ஏய் ஏய் ஆ சொல்ல பாத்தியா? மாமா நீ அடிச்சிங்கன்னா தெரியும். சரி சரி இருங்க, நான் ஒப்பிக்கிறேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சாமி ஆளை விட்றா சாமி, நான் போயிடுறேன். ஆமா ஆமா எங்க போற? ஏய் நான் அதை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அசோகர் மரத்தை வெட்ட மாட்டாரு, என்னதான் வெட்டுவாரு. அதெல்லாம் போய் மாமா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ என்ன பார்க்க தானே வந்த? சேச்சே நானெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கறதே இல்லை. அட பாவி, பஸ் ஸ்டாண்ட் பச்சை குழந்தை, உனக்கு ஒன்றுமே தெரியாது. பஸ் ஸ்டாண்டில் மணிக்கணக்கா பிள்ளைங்களை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியா? ஏய் நான் எதுக்கடி பிள்ளைங்களை போய் பார்க்குறேன்? பிள்ளைங்க தான் ஏன் பின்னால் வருங்க. அப்படியா மாமா? இங்க பார், உன்னை பார்த்து எவ்வளவு வலியும் விட மாட்டேன், வலியும் விட மாட்டேன், புரியுதா? அப்படியா? அப்படிதான். அப்படியா? அப்படிதான். அப்படின்னா அப்படின்னா மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட. மொத்தமா ரொம்ப முக்கியம். வாங்க. மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் கேட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன் பேனாவில் ஊற்றி வைத்தது எந்தன் உயிரல்லோ பொன்னே உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ அன்பே உந்தன் அன்பில் ஆடி போகின்றேன் செம்புக்கள் தீண்டும் போது செத்து செத்து பூக்கிறேன் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும்
கொலுசில் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய் உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேராமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் ஏப்பா நெல் இருக்கிறதுக்கு நம்ம பவானிக்காரங்களாம் வரேன்னு சொன்னாங்களே என்னாச்சு எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்கப்பா, வந்துடுவாங்க. அப்பா நாளைக்கு காத்தால கருக்கா முருக்கா வேலையை ஆரம்பிச்சிடணும். இல்லைங்கப்பா, நேரமே வந்துடுவாங்க. பார், நாளைக்கு நெல் இருக்கும்போது நம்ம ஆள் ஒரு ஆள் கூட இருக்கணும். இல்லைன்னா ஏச்சு போடுவாங்க நம்மள. நான் இருக்கல அப்புறம் என்னப்பா? இல்லப்பா, இப்பெல்லாம் ஆள்காரங்களை நம்பி நம்ம பண்ணையம் பண்ண முடியறதில்ல. காட்டில் எல்லாம் இப்போ கூலிக்கே விளைய மாட்டேங்குது. ஏதோ நிலத்தை குறை போடாம கௌரவத்துக்கு இப்போ வெள்ளாமை பண்ண வேண்டியதாக இருக்குது. சரவணா, நீ எப்படா வந்த? அப்பா இப்போதான். சரி, படிப்பு சரி, நீ சும்மா தானே இருக்கிற. அண்ணனுக்கு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசைற. சரி. ஆமாம், படிப்பெல்லாம் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிற? அப்பா இப்போதான் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேங்கப்பா. சரி, மேலே எம்எஸ்சி படிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். சரிப்பா, உனக்கு படிக்க விருப்பமாக இருந்தால் படி. நான் உனக்கு எந்த வித தொந்தரவும் தரல. இல்லை அண்ணனுக்கு கூட மாட உதவி செய்யறதுனாலும் செய். சரி. வேண்டப்பா, இந்த காடுகரை தோட்டம் துறவு இதெல்லாம் வச்சு வெள்ளாமை பண்ணி வருமானம் எடுக்கிறது என்னோட போகட்டும்ப்பா. தம்பியாவது நல்லா படிக்கணும், படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதான்ப்பா என்னோட ஆசை. சூப்பரா சூப்பரா தம்பி, அருமடா தம்பி, அருமடா. தம்பியை விட்டு கொடுக்காத அண்ணன், அண்ணனை விட்டு கொடுக்காத தம்பி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, உன் விருப்பப்படியே சரவணா ஒரு விருப்பப்படியே செய். சரி, நல்லா படிக்கணும்டா சாமி. சரிங்க. மன்னங்கார எவ்வளோ ஆசைப்படுறான் பாரு நீ படிக்கணும்னு. சரி சரி. நல்லா இருக்கிறேன். வாங்க மச்சான், வாங்க வாங்க, இப்படி முன்னாடி வாங்க மச்சான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படி தள்ளி தள்ளி பண்ணிக்கிறீங்க. அத்தை, மாமா, நீங்க அப்பாட்ட பேசிட்டு இருங்க. எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போடா, முதல் போய் காப்பி போட சொல்லு. நீ ஏன்டா மொச மொசம் நின்றுக்கிட்டு இருக்கிற? போடா. சரி. நல்லா இருக்கு ராசம்மா, எனக்கு என்ன நல்லா இருக்கு. ஆமா எனக்கு உங்களுக்கு 2 பையன் பிறந்திருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கான். எனக்கு பிறந்தது 2 பொட்டையா போச்சு. தலைக்கு மேல செலவு இருக்குது, என்ன செய்ய முடியும்? அடைய மச்சான், நீங்க ஒண்ணு பையனா இருந்தான்னா பிள்ளையா இருந்தானா எல்லாம் நம்ம வாரிசு. அதாவது நேரங்காலம் வந்து எல்லாம் சரியாயிடும். ஏன் மச்சான் என்னைக்கே இல்லாம இன்னைக்கு இப்படி சொல்றீங்க? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தானே என் வீடு தேடி வந்திருக்கிறீங்க. இதான் விசேஷமா ராசமா? அது வந்தீங்கன்னா மச்சான கேளுங்க. சொல்லுங்க மச்சான். மச்சான் நீயே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. குலதெய்வம் செய்ய போறீங்க, அண்ணன் நான் வந்து சீர் செய்யணும், அவ்வளவுதானே? அது எப்படி மச்சான் கரெக்டா சொல்லிட்டீங்க. கேளுங்க, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ராசமா, தடி ஓங்கிறதுக்குள்ள அடி எங்க விழுவுன்னு கரெக்டா சொல்லி விடுவேன். மார்கழி மாசம் பிறந்துருச்சுல்ல. சரிங்க, அப்ப எல்லா பிள்ளைங்களை கூட்டிட்டு நோம்பிக்கு வந்துருங்க. அப்ப வரட்டுங்களா? கண்டிப்பா 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 வருவாங்க. கண்டிப்பா, உறுதியா உறுதியா. அம்சவேணி, அம்சவேணி, அம்சவேணி,
என்ன ஒரு மாதமா உட்காந்துருக்க? ஏம்சா உடம்பு சரியில்லையா உனக்கு? ஆமாயா. என்னமா ஆச்சு உனக்கு? கொஞ்சம் மூஞ்சியை திருப்பி கொடுத்து பேசுவாங்களா? போயா, எனக்கு வெக்கமா இருக்குது. கட்டில் வரைக்கும் வந்தாச்சு, இதுல என்ன போய் உனக்கு வெக்கம்? இந்தா அல்வாவை சாப்பிடு. நீயே ஊட்டியா? ஐயோ ஐயோ, கைய பிடிச்சி கடிச்சிட்டியே. ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிரியா. அல்வாவுக்கு உன் விரலுக்கு வித்தியாசமே தெரியல, அதுதான் கடிச்சு போட்டேன். அதுதானே பார்த்தேன். என்ன உனக்கு மீச முளைச்ச மாதிரி இருக்குது? ஓயா, இந்த குசுமுக ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஐயோ அம்சா, ஏன் அம்சா உடம்பு சரியில்லையா? இல்லையா, போயா, உனக்கு குசுமே ஆகாது. சொல்லாத அம்சா, இப்ப நீ பேசுறதே எனக்கு பிடிக்கல. அதான் பேசுறதா எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஐயோ, என் மூக்க போட்டு இப்படி கடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பையா? நாசமா போயிருவ. அம்சா அம்சா, கொஞ்சம் வெளியில வா. பாத்தியா அந்த நாயை எப்படி துரத்துன்னு? எவனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். வாசப்படிக்கு வெளியே நிக்கிறவன் வாசப்படிக்கு வெளியே தான் நிக்கணும். கொடக்காலிக்கு வெளியே நிக்கிறவன கொடக்காலியில் தான் வைக்கணும். சரி வா. சரி, உன்னை யாரா பின்னாடி அடிச்சிட்டாங்களாடா? ஏன் எதுக்கு இப்படி நடுங்குற? குளிருது இல்ல? குளிருதா? ஆமா, உன்னை பார்த்தாவே காத்த வந்துருது. குளுக்கோஸ் போட்டுடலாமா? எப்படி ஆட போற? சரிங்க வா. நீ உண்மையாலுமே அறிவாளிதான் என்ன? வா, நான் உனக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். வா வா. வாடி தாங்க. யோ, இனிய எல்லாத்தையும் ஓன கழட்டி போட்ட. ஒண்ணு இல்ல, வேக்காட்டு காலம் தானே, அதுதான் எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிட்டேன். ஆமா, எப்படி ஐடியா? அந்த நாயை விரட்டின மாதிரி ஆயிடுச்சு. நீயும் நானு அப்பா அம்மா விளையாண்ட மாதிரி ஆயிடுச்சு. என் வேண்டியல எங்க? இங்க தானே கிடந்துச்சு, எங்க போட்டு தொலைஞ்ச? ஐயோ ஐயோ, இப்படியே ஊருக்குள்ள போனா எத்தனை நாய் கடிக்குமோ தெரியல. அது எங்க வீதியில ஒரு பொட்ட நாய் வேற இருக்குது, குறி வச்சே கடிக்குமா? சரி விடு, அந்த நாய் இன்னைக்காக ஒரு ஜாலியா இருந்துட்டு போட்டோம், நீ கவலைப்படாத சரியா? இப்போ உன் வேட்டி சட்டையை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஆமா, போய் தொலைவு பர பக்கம் அண்ணே. வேடி எங்கட தானே இருக்குது? சுப்பிரமணி என்ன சொன்ன? சுப்பிரமணி அப்படின்டா. டே என்ன டேவா? சுப்பிரமணி சார்னு சொல்லு. சுப்பிரமணி சார்னு சொல்லு. ஐயோ, சுப்பிரமணி சுப்பிரமணி சார்னு சொல்லணுமா? சாமி சாமியா இருப்பீங்களாமா? வேட்டியா கொடுங்கண்ணா. அம்சா இங்க வா. வரேன், நீங்க சொல்லி வரேன் வா. ஏன்டி சொல்றிய? டேய் ஆர்முகம் இங்க வாடா. டேய் சொல்லுங்க. வாடா அண்ணா. தைரியம் வாடான்னு கூப்பிடுங்க, போடான்னு கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. தயவு செய்து வேட்டியை மட்டும் கொடுங்கண்ணா. இங்க பாருங்க, நீங்க அவனை அந்த வய இந்த வய திறந்த வயன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவனை இந்த வேஷ்டி நம்ம கிட்ட இருக்க வரையும் தான் அவன் நம்ம பேச்சை கேட்பான். இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ, இல்லை உன்னை அப்படியே அக்கா கிழிச்சு தொங்க விட்டுருவான். டேய் ஆர்முகம். அண்ணா சொல்லுங்கண்ணா. இங்க வாடா. சொல்லுங்கண்ணா. எங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஒரு ரெண்டு சுத்து, இப்படி ஒரு ரெண்டு சுத்து சுத்துறா. சுத்தரண்ணா. சுத்து சுத்து. வேட்டி வேற சிக்கி போச்சு. இந்த கண்டாண்ட நாயெல்லாம் சுத்த சொல்லுது. இருங்க, அவருக்கு வேர்க்குது வேற. டேய் என் காலில் விழுடா. அண்ணா வேட்டியை மட்டும் கொடுத்துருங்கண்ணா. வேட்டி எடுத்துட்டு போடா. திருடி உனக்கு பாரு உழுவும் பாரு, அடி டப்பி துப்பின்னு அடிக்கிற அடியில வா. கீழே குடிச்சல டீ இப்போ கக்கு வயிறு குடிக்கலையே. வேஷ்டி கட்டிட்டீங்களா? யோ, அவனுக்காவது தலையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் அறிவு இருக்கு, ஆனா அவனுக்கு நெஞ்சிலேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்குடா. ஏன்டா கொஞ்சம் கீழே வரைக்கும் அறிவு இருக்கு, கொள்ள அறிவு. இந்த அறிவை பார்க்க முடியலடா. இருக்காத பின்ன, நான் தான் சுப்பிரமணியாச்சே. சுப்பிரமணியா என்னைவா
நான் என்ன சொன்னேன் அவன் உதைப்பாண்டான்னு. இந்த உதைக்கிற எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இனிமே ஏய் இனிமேல் என் கடை பக்கம் உன்னை பார்த்துட்ட என்னையவே அந்த மாதிரி பண்ணிட்டீல போடா. அண்ணே நீங்க எனக்கு எப்படி பிழைக்கிறேன்னு தெரியும், நீங்க மூடிட்டு போங்க. ஐயோ உன்னை மூடிட்டு போன்ட்டான் பாத்தியாடி உன் மவுசே அவ்வளவுதான். ஒரு பொம்பளை நேல ஒரு கடைய ரெண்டாயி போச்சு பாத்துங்கப்பா. பொம்பளையை நம்பிடாதீங்க, இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. என்ன முடியும் இப்படி இந்த ஆட்டம் அவுத்து போட்டு அப்ப தெரியல பொம்பளை பத்தி. இப்பதான் இப்பதான் உனக்கு மாட்டுதா பொம்பளை பத்தி. பிச்சை எடுத்து போடுவோம் போடா உள்ள. என்னங்க மட்டும் தெரியுது என்ன பண்றது, வாயில வந்துதானே ஆகணும். சீர் கொண்டு வந்துதானே ஆகணும். எப்போ வராங்க வாங்க வாங்க வாங்க. வந்துட்டு இருப்பாங்களா இருக்குது. வாட்டு 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 சின்ன மாப்பிள்ளை தான் வந்துட்டு இருக்காரா நேரம் கொட்டோட வருவாராட்டுக்கு. வாட்டு வாட்டு மாப்பிள்ளை நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே காசு சீர் கொண்டு வராங்க. ஆமா ஆமா மேடம் கொண்டு வராங்க, சும்மா தலைக்கு மேல வச்சு கொண்டு வராங்க பாரு. தாங்கவே தாங்காதாட்டு. ஓ மாப்பிள்ளை வந்துட்டாரு பாருங்க. அடே எங்க அப்பா மாப்பிள்ளைனா அவ்வளோ மாப்பிள்ளை. பா சாமியை நல்லா கும்பிட்டு தட்டெடுத்து அத்தையிட்ட கொடுங்கப்பா. சீரை கொடுக்குறவன் எவன்டா கேட்கிறவன்? கேட்கிறேன் உன்னைத்தாண்டா கேட்கிறேன். சித்தப்பா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை வந்துங்க. வாடா போடான்னு பேசுறீங்க, இங்க நடக்கிறதே வேற. என்ன நடக்கு என்ன நடக்குங்கிற மக்கள் ஒழுங்கு ஒழுங்கு பண்ணுங்க. யாரு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் பேசுறேன்டா, பெரியவன்டா நானு. முதச்சீரு இந்த முதல் தான்டா, அப்புறம் ஓஞ்சிரு. இங்க வரல ஏண்டா முதல் அழைப்பு வந்து எனக்கு சீரு நீ குடுப்பியா? அழைப்பு 1000 பேத்துக்கு வரலாம்டா. ஆனா முதச்சீரு எல்லாரும் முதச்சீரு கொடுக்க முடியாது, அண்ணன் தான் கொடுக்கணும். போதும், தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா பிறந்தவ எனக்கு பொங்க சீரை கொடுக்க இப்படி சண்டை போட்டு தான் கொடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு சண்டை வேண்டாம். சொல்லுங்க. சின்ன மச்சான் பெரிய மச்சான் என்ன சீர் கொண்டு வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களா? என்னையே நடக்குது. சும்மா நிறுத்தியா? என்ற வீட்டுக்கு வந்து நோம்பிக்கு வாங்க மச்சான்னு வரிசையெல்லாம் வச்சு கூப்பிட்டு போட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? சீரையும் பாரு மயிரையும் பாரு. முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தது தப்புடா.
எங்களை செருப்பால தான் அடிக்கணும். டேய், வாடா போ. மாப்பிள வேண்டாங்க மாப்பிள வேண்டாங்க. ராசமா நீ அழாத கண்ணு. அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவனை இன்னைக்கு நேத்தா பார்க்குறான். இங்க பார், உன் வீட்டு பொங்கல் என்றைக்குமே நிற்கக்கூடாது. பெரிய அண்ணன் இருக்கிறேன். உனக்கு வேணுங்கிற சீரை நான் செய்கிறேன். போய் சந்தோஷமா இருக்கு. போய் பூஜை ஏற்பாடு. சாமி எங்க பூசாரி, பூஜை ரெடி பண்ணுங்க, பூஜை ரெடி பண்ணுங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கோச்சிக்காதீங்க. ஏண்டி நான் வெயிட் பண்ணணுமா இல்லை நீ வெயிட் பண்ணணுமா? 2 பேரும் ஒன்று தான். சரி விஷயத்துக்கு வாங்க. சரி அதான் இவ்வளோ லேட்டாக வரையா? சரி ஸ்கூலுக்கு போலியா? எனக்கு ஸ்கூலுக்கு நான் மட்டம் போட்டேன். மட்டம் போட்டியா? அப்போ சரி சரி நாங்களும். எங்க போற? ஏய் அவசகுணமாக பேசாதீரி. நான் காலேஜுக்கு போவேன். நீங்கள் ஒன்றும் காலேஜுக்கு போக வேண்டாம். நீங்கள் படித்து கிடிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு மட்டம் போடுங்க. ஐயோ ஐயோ இன்னைக்கெல்லாம் மட்டம் போட முடியாது. கம்ப்யூட்டர் எக்ஸாம் நான்லாம் போய் ஆகணும்ல சாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் படித்து என்ன பெரிய கலெக்டர் ஆக போகிறீங்க. கலெக்டர் அவரை மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. நீ படிச்சு மட்டும் எனக்கு கலெக்டர் ஆயிருவியாக்கு இல்லை ஃபாரஸ்ட் கார்டு ஆயிருவியாக்கு? நீ என்ன பண்ண போற? பின்ன நீங்கள் படித்து ஃபாரஸ்ட் உத்தியோகத்துக்கு போக போகிறீங்க. நான் கூட கண்டிப்பாக ஃபாரஸ்ட் உத்தியோகத்துக்கு போனாலும் போவேன். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஃபாரஸ்ட் உத்தியோகத்துக்கு போவீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வீரப்பனை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ வீரப்பனை சுட்டு கொண்டாங்களோ இல்லையோ, நான் உதைக்கிற உதையில இப்போ நீ இந்த இடத்த விட்டு ஓட போற. உன்னை அடிச்சிங்கன்னா பாரு மாமா. மாமா அது என்னமோ தெரியல மாமா, இப்போலாம் எனக்கு தூக்கமே மாற மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் படுத்தா உங்க நினைப்பு, சாப்பிட்டா உங்க நினைப்பு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. அப்படியா? ஆமாம்மா. என்ன பண்ணலாம் அதுக்கு? உனக்கு தூக்கம் வரணும்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? எனக்கு ஒரு முத்தம் கூட. ஏன் மாமா ஒரு முத்தம் கொடுத்தா தூக்கம் வந்துருமா? இன்னைக்கு ஒன்று கூட, நாளைக்கு மற்றது வாங்கிக்கிறேன். சரி நான் முத்தம் கொடுக்குறேன். முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு போட்டி. என் கண்ணை நீங்கள் கட்டி விட்டு கரெக்டாக உங்களை நான் கண்டுபிடிச்சினா நான் உங்களுக்கு முத்தம் தரேன். அதே மாதிரி நீங்கள் கண்ணை கட்டி என்ன கண்டுபிடிச்சினா நீங்கள் எனக்கு ஒரு முத்தம் தரணும். பந்தயத்துக்கு ஓகேவா? பரவாயில்ல, எது நல்லா இருக்குது. ஓகே சரி. கட்சிப்பு இருக்கா? ரெடியா இருக்குது. அப்போ என் கண்ணை கட்டி விடுங்க. கட்டி விட்டுருவோம். மெதுவா. கண்ணு தெரியுதா? ஐயோ வாயு செய்து கட்டுறிய மாமா. கண்ணு தெரியுதா? எத்தனை? 100. ஓகே அப்போ மாமா என்னமோ இடிக்குது. மாமா எங்க இருக்க? பொடிமட்ட என்ன தலைவரே? நான் எத்தனை நாள் வேட்டைக்கு போயிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு வேட்டைக்கு போன மாதிரியே இல்லடா. என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க? அட இன்னைக்குன்னு பாரு, நரி கழுத பண்ணி ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயா ஒரு பொட்ட நாய் கூட மாட்டல.
தலைவரை ஒட்டநாய் வேட்டைக்கு போகணும்னா 4 தெருவில் நல்ல தெருவா பார்த்து போகணும். நாம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஏண்டா நான் ஒன்றும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன், நீ உனக்கு கொண்டாட்டமா இருக்குதாடா? தலைவரை வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். மாமா மாமா ஆனோ மாமா 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 நான் உங்களை தொட்டுட்டேன். நீங்க கண்ணை ஊற்றி விடுங்க, நான் முத்தம் கொடுக்குறேன். அப்பா பார்த்து மாமா, முத்தம் கொடுக்கவா? ஏங்கண்ணு, நானும் உன் மாமன் தான். கட்டவுத்துட்ட முத்தம் கொடுக்கறேன்னா விடுகண்ணு. நான் என்ன உனக்கு சித்தப்பனா ஆகுது? மாமன் தான் கண்ணு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன சினிமா படத்தில் திடீர்னு வெளில வந்த மாதிரி நினச்சியா? கண்ணு, நான் பார்க்கறதுக்கு தான் பக்காவில்லை. நீ மட்டும் மனசு வச்சீங்கன்னா நான் தான் கண்ணு கதாநாயகனு. ஏண்டா பன்னி வேட்டைக்கு வந்தா கண்ணியே மாட்டிருச்ச? அட கண்ணு, முத்தம் கொடுக்கற நீல விடு கண்ணு. நினைச்சேன்டா புள்ள மட்டும் தனியா நிக்குது, எங்கடா யாரை காணாமேன்னு நினைச்சேன். ஏண்டா எலிவலை இருக்குது போடத்தான காணாமேன்னு பார்த்தேன். ஏண்டா காலேஜுக்கு போறது விட்டு போட்டு கள்ளி மரத்துக்கடி என்னடா வேலை? பார்த்தா தெரியல, விளையாண்டுட்டு இருக்க. என்ன கண்ணு விளையாட்டு? கிச்சு முச்சு தாம்பளமா இல்லை தொட்டு விளையாட்டு இல்லை அப்பம்மா விளையாட்டா? பார்த்து விளையாடுங்க கண்ணு, எல்லாம் ஆபத்தில் முடிஞ்சு போயிரு. யூ பிளடி பாரு மாமா என்ன பேசுறான்னு. இங்க பாரு கண்ணு, இந்த இடியட்டு ஸ்டூபிட்டு நான்சென்ஸ் இந்த இங்கிலீஷ் பீச்செல்லாம் நம்மகிட்ட வேலைக்கு ஆகாது கண்ணு. படிச்சிருந்தா தானே படிப்பு ஒரு அருமை என்னன்னு தெரியும். படிக்காத முட்டாளுக்கு என்ன தெரிய போகுது? படிச்சுவன் பாட்டை கெடுத்தான், படிக்காத அடிமுட்டாளு ஏட்டை கெடுத்தான். உன்னை உங்க அப்பா உன்னை படிக்க வச்சு உன்னை கெடுத்துட்டான். நீ 3வது படிக்கிறப்பவே நிக்காச்சு உன்னை முக்கி அடுப்பூத வச்சிருக்கணும். இல்லை 8வதோட நிற்க வச்சு எருவு மாடு மேய்க்க போட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு உன்னை படிக்க வச்ச அந்த பரதேசி நாய செருப்பால அடிக்கணும். மூளையில் உட்காந்த உடனே உனக்கு மூக்குனாங்கயிறு குத்தி இருக்கணுங்கண்ணு. நேரம் தாண்டி போச்சுக்கண்ணு. அவங்க பிள்ளைங்கள எப்படி வளர்த்தணும்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஊருக்கு புத்தி சொல்லாம நீ ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. ஊருக்கு நான் எப்படின்னு புத்தி சொல்ல முடியும்? உன்னாட்ட பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னா எங்க அம்மா கேட்குறாங்க. நீ 5வது படிக்கிற வரைக்கும் நல்லா பிஞ்சாத்தா இருந்த. 6வது போன லவ் தோண்டிருச்சு. 6வதுல லவ் ஆகி 7ல் வேரூனி 8ல் இளவு கருமாந்திரம் வந்து 9ல் ஓடி போய் அப்புறம் எங்க போய் 10, 11, 12வது படிக்கிறது? படிக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சு. டேய், ஊர் உலகத்தை பற்றிலாம் எனக்கு தெரியும். அது உன்ன மாதிரி ஊதாரிட்டியோ இல்லை அந்த மாதிரி ஊரை கெடுக்கிறவண்டியோ போய் சொல்லு. உன்னையெல்லாம் இந்த ஊருக்குள்ள எவன்டா நம்புவா? நம்பணுங்கண்ணு. ஒரு மனுஷனை நம்பலினா அப்படி நம்பணும் நடுத்தருக்கு தாண்டா வரணும் கண்ணு. நம்புறவன் கண்ணுக்கு நான் நடராஜ, நம்பாதவன் கண்ணுக்கு
நான் தாண்டா யமராஜன். நடராஜனா இல்ல யமராஜனானு போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அம்மனே வரட்டுமா? பாருங்க மாமா என்னென்ன பேசிட்டு போறான்னு. ஏய் அவனே ஒரு ஊதாரி, அவன் பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காத. சரி, பந்தயத்தில் நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு ஒரு உமா. அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லாம் வேற, இப்போ அட்வான்ஸ் கொடு.